வணக்கம் வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப் ப்ரோக்ராம் ஆர் லூப் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன, அதை எப்படி மேனுவலாக எழுதுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லூப் ப்ரோக்ராம் ஆர் சப் ப்ரோக்ராம். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிளாக் 150x150 அப்படிங்கிற ஸ்கொயர் பிளாக்ல 100x100க்கு ஒரு ஸ்கொயர் ஸ்லாட் ஒன்று எடுத்திருக்காங்க. இந்த ஸ்லாட்டுக்கு எப்படி மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் அந்த ப்ரோக்ராமில் எப்படி நம்ம லூப் ப்ரோக்ராம் ஆர் சப் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100x100க்கு ஒரு ஸ்லாட்டை டோட்டலாக 20 டெப்த்துக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் டோட்டலாக டெப்த்தாகவே அந்த ஸ்லாட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு இப்போது நம்ம எவ்வளோ டெப்த் கொடுக்கணும்னா 20 கொடுக்கணும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா ப்ரோக்ராம்லையுமே இசட்டோட வேல்யூ வந்து 0.5 தான் வச்சுருப்போம். ஸோ 0.5க்கு தான் எல்லாத்துலேயுமே டெப்த் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ கண்டினியூஸாக 20 வரைக்கும் டெப்த் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த லூப் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயரோட சென்டராக இதை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இங்கே தான் எக்ஸ் ஒய் இசட் இது மூணுமே 0. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஒர்க் ஆஃப்செட்டாக எடுத்துக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம G54ங்கிற கோடை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டெப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we need 20, அதாவது 20 mmக்கு நமக்கு டெப்த் வேணும். பட் we have depth z equal to 0.5. நம்ம எப்போவுமே ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இசட்டோட டெப்த் வந்து 0.5 தான் கொடுப்போம். ஏன் 20 கொடுக்கறது இல்லை அப்படின்னாக்கா டெப்த் வந்து 0.5க்கு ஃபீட் ரேட் 100ல் எப்போவுமே கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது டூல் வந்து ஸ்லோவாக 0.5 வரைக்கும் இறங்கும். நீங்கள் டெப்த் வந்து 20 வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இட் மே கர்சஸ் டூல் பிரேக்கன். ஸோ டூல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் டெப்த்தை எப்போவுமே ஓவரால் வேல்யூவை ஒரே வேல்யூவாக இசட்டில் கொடுக்காம 0.5 கொடுப்போம். ஓகே, ஸோ நமக்கு டெப்த் எவ்வளோ தேவைப்படுது 20 mm. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் கட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க. பட் we need 20, we have only 0.5. இசட்டில் வந்து 0.5 தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ 0.5 கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா 20 வரைக்கும் எத்தனை 0.5 கொடுக்கணும் அப்படின்னா 40. ஸோ 40 x 0.5 is equal to 20. ஸோ எத்தனை தடவை நீங்கள் 0.5 கொடுக்கணுமோ அதை வந்து லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லூப் வந்து 40. ஸோ அப்போ தான் ஃபைனல் டெப்த்தான 20யை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் டெப்த் is equal to L into Z. L means loop into Z, initial depth. So loop வந்து எவ்வளோ கொடுத்தீங்க 40, initial depth வந்து 0.5. So 0.5 into 40 20. ஸோ அப்போ நம்மளோட டெப்த்தை வந்து இதன் மூலியமாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன கொடுக்கணும், இனிஷியல் டெப்த் வந்து 0.5 கொடுக்கணும், லூப் வந்து 40 கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட டெப்த் 20யை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம்லையுமே நம்ம என்ன பண்ணல அப்படின்னாக்கா டெப்த்தை வந்து நம்ம எப்போவுமே அச்சீவ் பண்ணல. அதுக்கு பதிலாக 0.5க்கு ஜஸ்ட் ஒரு ஸ்லாட் மட்டும்தான் எல்லா ப்ரோக்ராம்லையும் எடுக்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் ஹியர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20 வரைக்கும் டெப்த்தை எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லூப் அல்லது சப் ப்ரோக்ராம் நமக்கு தேவை. ஓகே, ஸோ ஹியர் டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ 20. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மெயின் ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ மெயின் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 150x150 அப்படிங்கிற ஸ்கொயர் பிளாக்ல 100x100க்கு ஒரு ஸ்லாட் எடுக்கணும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராமை இப்போ நான் எழுத போகிறேன். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே எழுதுறது மாதிரியே ஆப்ரேஷன் 0005. ஓகே, ஸோ திஸ் இஸ் மெயின் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு பேர் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். லைன் 1 என்ன பண்ணுறேன் அப்படின்னா G54, அதாவது என்னுடைய ஒர்க் ஆஃப்செட், G90 அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், G00 என்ன மூமெண்ட், ரேபிட் மூமெண்ட் to x0 y0 and z50 இங்கே கொண்டு வந்து நான் 2ல நிறுத்திடுறேன். ஓகே, z50ங்கும் பொழுது ஒர்க் பீஸ்லேருந்து 50 mm தள்ளி டாப்பில் வெயிட் பண்ணும். ஸோ அடுத்தது என்ன கொடுக்குறேன், லைன் 2ல அதோட ஆர்பிஎம் வந்து 500 அண்ட் M03. ஸ்பிண்டில் வந்து எனக்கு கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகணும், ஆர்பிஎம் வந்து 500ல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்தது லைன் 3ல நான் என்ன ப்ரோக்ராம் எழுதுறேன்னா G01 Z0 F300 M08. G01 கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா லீனியராக மூவ் ஆகும். Z50ல இருக்கிற டூல் லீனியராக மூவ் ஆகி Z0ல வந்து நிற்கும். Z0ங்கும் பொழுது ஒர்க் பீஸோட ஃபேஸில் டச் பண்ணிக்கிட்டு இருக்கும். F300 M08 கொடுக்கும் பொழுது ஃபீட் ரேட் 300,
M08 மீன்ஸ் என்ன அப்படின்னாக்கா கூலண்ட்டை ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் லைன் எழுதுவோம். ஸோ இது எல்லாமே இந்த 3 லைனும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் காமனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராமில் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததா லைன் நம்பர் 4. ஸோ லைன் நம்பர் 4க்கு N4 அப்படின்னு எழுதிடுவீங்க. N4னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 2ல ஸ்லாட் எடுக்கிற மாதிரி மூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஸ்லாட் எடுக்கிறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா லூப் ப்ரோக்ராமை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்லாட் மூவ்மெண்ட், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸில் டூல் மூவ் ஆகிறத நம்ம சப் ப்ரோக்ராமில் எழுதலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைன் 4ல் சப் ப்ரோக்ராமை கால் பண்ண போகிறேன். ஸோ சப் ப்ரோக்ராமை கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் M98. ஸோ M98 மீன்ஸ் சப் ப்ரோக்ராமை கால் பண்ணுறதுக்கு M98. ஓகே, ஸோ சப் ப்ரோக்ராமை கூப்பிடுறேன். இன்னும் நம்ம சப் ப்ரோக்ராம் எழுதலை, சப் ப்ரோக்ராம் எழுதுவோம். M98 மீன்ஸ் கால் ஆர் கோ டு சப் ப்ரோக்ராம். சப் ப்ரோக்ராம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P6 அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ 5 வந்து மெயின் ப்ரோக்ராம் எழுதிட்டோம். P6 வந்து சப் ப்ரோக்ராமாக வச்சுக்கோம். 6ங்கிறது சப் ப்ரோக்ராமோடைய நேமை குறிக்குது. P மீன்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, சப் ப்ரோக்ராம் 6 நம்ம கால் பண்ணுறோம். எத்தனை லூப் வேணும், ஸ்பேஸ் L40. எத்தனை லூப் வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ L40 கொடுத்தீங்கன்னா 40 டைம்ஸ் வந்து இந்த சப் ப்ரோக்ராமை கால் பண்ணும். ஓகே, ஸோ சப் ப்ரோக்ராம் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை 40 டைம்ஸ் இது கால் பண்ணும். ஓகே, ஸோ சப் ப்ரோக்ராம் வந்து 40 டைம்ஸ் கால் ஆகணுங்கிறதுனால லூப் 40ன்னு கொடுத்துட்றேன். தென் நெக்ஸ்ட் லைன் N5 ஸ்பேஸ் G00 Z10. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா லூப் ப்ரோக்ராம் கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்லாட்டிங் எடுத்ததுக்கப்புறம் G00 ரேப்பிடாக மூவ் ஆகி டூல் வந்து Z10ல வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு M30 அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் லைன். ஸோ N6 M30 ப்ரோக்ராம் எண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அடுத்த லைன்லங்கிறதுனால கொடுத்துட்டு ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம டூலை கரெக்டாக கொண்டு வந்து சர்ஃபேஸில் வச்சிடறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா சப் ப்ரோக்ராமை கால் பண்ணுறேன். என்ன சப் ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம் நம்பர் 6 கூப்பிடுறேன். அந்த ப்ரோக்ராம் நம்பர் 6 எத்தனை தடவை ரன் ஆகணும்னா 40 தடவை ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ G00 Z10ன்னு கொடுத்துட்டு M30 நான் கொடுத்துட்றேன். இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ சப் ப்ரோக்ராம் என்டர். ஸோ சப் ப்ரோக்ராம்க்கு நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஆப்ரேஷன் 0006. ஓகே, கொடுத்துட்டு என்டர். பிகாஸ் ப்ரோக்ராம் நம்பர் 6ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ சப் ப்ரோக்ராம் ஆப்ரேஷன் 0006 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன எழுத போகிறேன் அப்படின்னாக்கா லைன் 1. ஸோ N1 ஸ்பேஸ் G91. ஸோ 91 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இங்கே நான் என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னாக்கா இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே G91 இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸ்பேஸ் G01 லீனியர் மூமெண்ட் 2 Z minus 0.5. ஓகே, ஸோ அப்படி மூவ் ஆகும் பொழுது ஃபீட் எவ்வளோ இருக்கணும், ஃபீட் 100 அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் N2 ஸ்பேஸ் G90 G01. ஓகே, கொடுத்துட்டு எங்கே இப்போ மூவ் ஆகணும், டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்டர்லேருந்து ஒரு எட்ஜுக்கு மூவ் ஆகணும். ஸோ அதை அந்த இமேஜோட கம்பேர் பண்ணி எழுதும். ஸ்பேஸ் இப்போ G90 G01 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு G90ங்கும் பொழுது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை எடுத்துக்கும். G01ங்கிறது லீனியர் மூவ்மெண்ட் 2. இப்போ உங்களுக்கு டூல் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல நிற்கிது. இங்கேருந்து நான் இந்த எட்ஜுக்கு கொண்டு வர போகிறேன். அப்போது இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 50 டாட்.
enter. Line number 2 முடிஞ்சிருச்சு. So N3 space G01 linear movement to Y plus 50 dot plus 15 பொழுது இங்க இருந்த டூல் நேரா இங்க போய்டும். ஓகே, சோ அடுத்தது enter. லைன் நம்பர் 4 G01 space X plus 50. ஸோ டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்கு போய்டும். enter. லைன் நம்பர் 5 ஸ்பேஸ் G01 ஸ்பேஸ் Y minus 50 டாட். ஸோ டூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வந்தோம். ஸோ அகெயின் இந்த கார்னருக்கு கொண்டு போகணும். ஸோ enter. லைன் நம்பர் 6 space G01 linear movement X எவ்வளோ minus 50. ஓகே, ஸோ இந்த எட்ஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ அகெயின் இந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் லைன் N7 space G01 space Y0 டாட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேராக இங்கே வந்துடும். ஸோ டூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மூவ் ஆகி இப்படி போயிட்டு தென் இந்த கார்னர், தென் இந்த கார்னர், தென் இந்த கார்னர், தென் இந்த இடத்துல ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுது. ஓகே, ஸோ இது வந்து என்ன ப்ரோக்ராம்னா சப் ப்ரோக்ராம். ஸோ சப் ப்ரோக்ராம் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும் அப்படின்னா சப் ப்ரோக்ராமை எண்ட் பண்ணணும். ஸோ எண்ட் ஆஃப் த சப் ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதே மாதிரி லைன் நம்பர் 8 கொடுத்துட்டு M99. ஸோ M99 மீன்ஸ் இது ஒரு சப் ப்ரோக்ராம். இந்த சப் ப்ரோக்ராம் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராமை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அகெயின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா Z0 F300 M08 கூலண்ட் ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் நம்ம என்ன பண்ணுவோம்னா டூல் மோஷனை நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் இருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா லைன் நம்பர் 4ல் 98 அதாவது ப்ரோக்ராமை கால் பண்ணுறேன். என்ன ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம் நம்பர் 6. ஸோ ப்ரோக்ராம் நம்பர் 6ங்கும் பொழுது சப் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு கால் பண்ணும். அந்த ப்ரோக்ராமை நான் எத்தனை தடவை ரன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா 40 தடவை ரன் பண்ண சொல்கிறேன். ஏன் 40 தடவை ரன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அந்த சப் ப்ரோக்ராமில் வந்து இசட்டோட வந்து வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.5 கொடுத்துருக்காங்க. அந்த 0.5 40 தடவை ரன் ஆகும் பொழுது தான் நமக்கு வந்து 20 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 40 தடவை நான் லூப்பை ரன் பண்ண சொல்கிறேன். தென் ப்ரோக்ராமை கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமில் இந்த P6 இருக்கிற இடத்துக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப் ப்ரோக்ராமை தூக்கி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இது அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது அப்படியே ஒரே ப்ரோக்ராமாக கன்வெர்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா சப் ப்ரோக்ராம் நம்ம கூப்பிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த P6 சப் ப்ரோக்ராமை நம்ம பார்ப்போம். இந்த P6 சப் ப்ரோக்ராமில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 006. ஸோ இதுதான் P6 சப் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமில் நம்ம டூலை கொண்டு வந்து கரெக்டாக இங்கே ஃபேஸில் நிறுத்தியாச்சு. ஓகே, ஸோ ஃபேஸில் நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா G91 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை எடுத்துக்கோ டாப்லேருந்து. ஸோ இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம் G01 அப்படிங்கும் பொழுது லீனியராக மூவ் ஆகி Z minus 0.5 டெப்த்து. அப்போ என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகிட்டே இந்த பாயிண்டில் ஒரு டெப்த் எடுத்திருக்கும் 0.5. ஃபீட் ரேட் வந்து 100 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்தது லைன் 2ல் என்ன கொடுக்குறேன்னா G90 இங்கேருந்து அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை எடுத்துக்கோ. ஓகே, G91 இன்க்ரிமெண்டல் இங்கேருந்து அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுனா இந்த பாயிண்ட்லேருந்து லீனியராக X minus 50க்கு மூவ் ஆகு. தென் லீனியராக Y50, தென் லீனியராக X50, தென் லீனியராக Y minus 50, தென் லீனியராக X minus 50, தென் லீனியராக Y0க்கு வந்து ப்ரோக்ராமை என் பண்ணிடு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ அகைன் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அடுத்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0.5 டெப்த் எடுத்திருக்கோம். திரும்பி அடுத்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இப்போ ஓவர். தென் செகண்ட் தடவை லூப் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல 91 கொடுத்துருக்கிறதுனால இந்த 0.5 டெப்த்லேருந்து அடுத்தது 0.5 இறங்கும். பிகாஸ்
G91 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ரிமெண்டல் கொடுத்துருக்கோம். இதே அப்சல்யூட் கொடுத்துருந்தோம்னா டாப்பில் நீங்கள் Z0 ஃபிட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ 91 கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 0.5லேருந்து அடுத்த 0.5க்கு இது மில்லிங் ஆக ஆரம்பிச்சு திரும்பி அதே இடத்துல சுற்றி வரும். ஓகே, திரும்பி லூப் செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் லூப் தேர்ட் ஆரம்பிக்கும். திருப்பி அங்கேருந்தே இன்க்ரிமெண்டல் எடுத்துக்கிறதுனால அந்த ஆல்ரெடி பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 தென் ஒரு 0.5 1 எடுத்திருக்கும். ஸோ அந்த 1 டெப்த்லேருந்து அகைன் ஒரு 0.5 எடுக்கும். ஓகே, ஸோ அடுத்தது அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி வரும். ஸோ இந்த இடத்துல 91 கொடுக்காம 90 கொடுத்துருந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலேயே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கும் ஐடியலாக. இதே நீங்கள் 91 கொடுத்துருந்தீங்கனால தான் என்ன பண்ணுன்னா 0.5 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் இதோட மெயின் ப்ரோக்ராம், இதுதான் இதோட சப் ப்ரோக்ராம். இந்த மெயின் ப்ரோக்ராமில் வந்து நம்ம சப் ப்ரோக்ராமை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 40 தடவை முடிஞ்சதுக்கு அப்புறம் லூப் 40 கன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறம் தான் மெஷின் என்ன ஆகும் அப்படின்னா இசட்ல போய் வெயிட் பண்ணிட்டு ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணும். ஓகே, இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் நம்பர், எத்தனை லூப் வேணும், சப் ப்ரோக்ராமை கால் பண்ணுறதுக்கு என்ன கோட் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பயன்படுத்தணும், அதே மாதிரி சப் ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன கோடை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு கோடோட எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. ஸோ G54 ஒர்க் ஆஃப் செட், G90 அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், G00 ரேபிட் மூமெண்ட், G01 லீனியர் மூமெண்ட். லீனியர் மூமெண்ட் மீன்ஸ் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மூமெண்ட்டை தான் லீனியர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா G91 இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணுது. M98 சப் ப்ரோக்ராமை கால் பண்ணுறது, M99 சப் ப்ரோக்ராமை என் பண்ணுறதுக்கு. ஓகே, M30 மீன்ஸ் மெயின் ப்ரோக்ராம் என் பண்ணுறதுக்கு. ஓகே, L மீன்ஸ் நம்பர் ஆஃப் லூப்ஸ், P மீன்ஸ் ப்ரோக்ராம் நம்பர். ஸோ ப்ரோக்ராமை எப்படி பேர் வச்சு கூப்பிட்ருக்கோம், இல்லை ப்ரோக்ராமுக்கு எதுவும் நம்பர் வச்சுருக்கோமா, that is P. So P means program number or program அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். Sங்கிறது ஸ்பீடு, அது என்ன RPMல இருக்குது. F means feed rate. ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் கோட்ஸ். ஓகே.